தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இது நம்முடைய தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை உணர்த்துவனமாக முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்துள்ளார்கள். அதற்கு தென் மாநிலத்தில் உள்ள பிற பகுதிகளில் எல்லாம் நல்ல ஆதரவு வந்துள்ளது. பிற தலைவர்கள் எல்லாம் அதை உணர்ந்து நம்முடைய முதலமைச்சருடைய குரலுக்கு ஆதரவாக பேசி வருவது நாம் எல்லாம் அறிந்தது. குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக தீவிரமாக செயல்படுத்தி நாம் இருவர் நமக்கு மூவர் என்று ஆரம்பித்து இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர் என்று ஆரம்பித்து இன்னைக்கு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற அளவிலே அரசு தீவிரமாக செயல்படுத்தி அதன் மூலம் வளர்ச்சிப் பணிகள் கல்வி எல்லாருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தென் மாநிலத்திலேயே கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலே அந்த பிறப்பு வீதம் என்பது குறைவாகத்தான் உள்ளது. ஆகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டால் நம்முடைய தொகுதி அளவு குறையக்கூடிய அளவில் நமக்கு பாதிப்பு உள்ளது. தமிழகத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். தமிழகம் மட்டுமல்ல, தென்பக் மாநிலங்கள் எல்லாமே கேரளாவில் கூட 8 தொகுதி குறைவுள்ளது என்பதை நம்முடைய அந்த ஆபத்தை முன்கூட்டியே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். கடந்த 2024 பிப்ரவரி மாதம் கூட ஒரு தீர்மானம் கூட நம்முடைய சொந்த சபையில் நம்ம நிறைவேற்றியுள்ளோம். ஏனென்றால் ஒன்றிய அரசினுடைய ஒவ்வொரு முயற்சியுமே நம்மை ஒடுக்கக்கூடியதாக, அந்த நிதி பகிர்வாக இருந்தாலும் சரி, பட்ஜெட்டில் புதிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, இல்லை நீட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்முடைய புதிய கல்விக் கொள்கை பின்பற்றி ஆக வேண்டும் என்று கூறி அதற்காகவே கல்வி நிதியை ஒதுக்காமல் இருப்பது, ஜிஎஸ்டியிலே வகிப்பது, நாம் செலுத்துகிற ₹1 29 பைசா மட்டுமே தமிழகத்துக்கு ஒதுக்கீடு செய்வது. ஆனால் உத்தரப்பிரதேசுக்கு அவர்கள் செலுத்திய வரி ₹1 2.25 ரூபாய் உத்தரப்பிரதேசுக்கு வழங்கப்படுகிறது. பீகாருக்கு ₹7 திருப்பி செலுத்தப்படுகிறது. ஆனால் தமிழகத்துக்கு 29 பைசா அளவில் மட்டுமே நாம் செலுத்திய வரிகள் இன்று திருப்பி நம்ம திட்டங்களுக்காக வழங்கப்படுகிறது. ஆகவே இந்த மாதிரி தொடர்ச்சியாக தமிழகத்தை வஞ்சிக்கும் நிலையில் உள்ள ஒன்றிய அரசு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போதும், மகளிர் இடஒதுக்கீடு செய்த அந்த விவாதத்தின் போதும், மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்ட பின்பு இந்த சட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படும் என்று பேசியுள்ளார்கள். இந்த முறை நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு பற்றிய விவாதத்தின் போதும் நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்துள்ளார்கள். மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரை செய்யப்பட்ட பின் என்று பேசியுள்ளார்கள். ஆகவே இது நமக்கு பேராபத்தை விளைவிக்கும். அரசு திட்டங்களை, அரசுடைய கொள்கைகளை முறையாக பின்பற்றி வளர்ச்சி திட்டங்களை நோக்கி வளர்ச்சி இலக்குகளை அடைந்த மாநிலங்கள் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது. நம்முடைய தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு குரல் கொடுக்கிறார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தற்போது மக்களவையில் 23.74% உள்ள தென்னிந்தியாவுடைய பிரதிநிதித்துவம் மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரையறை செய்தால் அது 18.97% குறையும் என தேர்தல் ஆணைய புள்ளி விவரங்களை தெரிவிக்கின்றன. கடந்த பிரச்சாரத்தின் போது கூட, தெலுங்கானா பிரச்சாரத்தின் போது கூட பெருமதிப்புக்குரிய பிரதம மந்திரி அவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரை செய்தால் தென்னிந்தியாவில் 100 தொகுதிகள் குறையும் என்று கூறினார்கள். ஆகவே அவர்களுடைய நடவடிக்கைகள் தென் இந்தியாவை வஞ்சிக்கக்கூடியதாக தெரிய வருவதால் தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்துள்ளார்கள். அவை நிச்சயமாக எல்லாரும் இதிலே எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டு நலன், எதிர்கால நம்முடைய சந்ததியின் நலனோடு அதை மனதில் கொண்டு இதற்கு ஆதரவு தெரிவித்திட வேண்டும், நம் முதலமைச்சரோடு கைகோத்திட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதுதான் இந்த முன்னெடுப்பை எடுத்துள்ளார்கள். எல்லோரும் ஆதரவு தெரிவித்திட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஒருவேளை எல்லாமே நாங்கள் 848 தொகுதியை உயர்த்துறோம்னு சொன்னால் கூட நம்மளுடைய மக்களவை தொகுதியுடைய எண்ணிக்கை உயரும். ஆனால் நம்முடைய பிரதிநிதித்துவம் என்பது 19.39% தான் இருக்குது.
ஆகவே நம்முடைய தமிழகத்தினுடைய அந்த பிரதிநிதித்துவம் குறைந்துவிடக்கூடாது, தமிழகத்தினுடைய அந்த விகிதாச்சாரம் குறைந்துவிடக்கூடாது என்பதை தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி சொல்கிறார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் நம்முடைய நேற்றைய தினத்தில் கூட மாண்புமிகு மத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசியுள்ளார்கள். ஆனால் அதில் இன்னும் தெளிவாக அவர் அந்த பேசவில்லை. அந்த இடத்துல அவர் இன்னும் தெளிவுபடுத்த வேண்டும். கடந்த அதுபோல் இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது இதே கோரிக்கை வைத்த போது மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தை நிறைவேற்றியதுனால இந்த மாதிரி தென் மாநிலங்களில் மக்கள் தொகை கட்டுப்பட்டுள்ளது. ஆகவே இந்த மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதியை மறுவரை செய்யும் இந்த சட்டம் திருத்தப்பட்டது. 1976 திருத்தப்பட்டது. 25 ஆண்டுகளுக்கு இந்த சட்டம் அமல்படுத்தப்படாது என்று திருத்தப்பட்டது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். பின்பு 2001ஆம் ஆண்டு நம்முடைய வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் இந்த ஆட்சி இருந்தபோது, தேசிய கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போதும் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் இந்த மக்களவை மறுசீரமைப்பு செய்யப்படாது என்று திட்டம் கொண்டு வந்தார் திரு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தார்கள். 2026க்கு பின்பு முடிவு செய்யலாம் என்று அந்த சட்ட திருத்தம் முடிவு செய்யப்பட்டது. ஆகவே சட்டப்படி அந்த 84வது திருத்த சட்டப்படி முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் செய்த சட்ட திருத்தப்படியே நம்ம 2031 தான் மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி முடிவெடுக்கணும். இல்லைன்னா அந்த சட்டத்தை உரிய முடிவெடுக்கணும். நம்முடைய முதலமைச்சர் கோருவது தமிழகத்தை உள்ளிட்ட தென்னிந்திய மக்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது, நாங்கள் குரலற்றவர்களாக ஆகிவிடக்கூடாது. எப்படி வடகிழக்கு மாநிலத்தில் மணிப்பூரில் 1.5 வருஷமா பற்றி எரிஞ்சது, பெண்கள்லாம் அடக்கி ஒடுக்கப்பட்டார்கள், அவ்வளோ வன்முறை தலைமுறைத்து அடையுது. ஆனால் யாருமே கேட்கல, ஒன்றிய அரசு திரும்பி கூட பார்க்கல. ஆகவே நம்முடைய பிரதிநிதித்துவம் மக்களவையில் குறைக்கும் போது நம்ம குரலற்றவர்களாக ஆகிவிடும், நம்முடைய குரல் யாருக்கும் கேட்காத ஒரு குரலாக ஆகிவிடும். ஆகவே நம்முடைய உரிமையை காப்பாற்றிட வேண்டும் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர்கள் இந்த முன்னெடுப்பை எடுத்துள்ளார்கள். அதற்கு பல்வேறு தரப்பினரும் அனைத்து அரசியல் கட்சியினருமே இதுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் நண்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். டெக்னிக்கலான விஷயம் மக்கள் மத்தியில் இதை எப்படி கொண்டு சேர்க்கப்படுங்க, என்ன மாதிரியான இப்போ நம்ம புரிஞ்சுட்டாங்க. 2 பாயிண்ட் தான். ஏற்கனவே இந்திரா காந்தி அம்மையார் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க, வாஜ்பாய் அவர் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா தமிழகத்தை உள்ளிட்ட தென்னிந்தியாவோட பிரதிநிதித்துவம் குறைக்கக்கூடாது. ஆகவே அதே போல ஒரு முடிவு எடுங்கன்னு நம்ம ஒன்றிய அரசு கேட்கலாம். நேற்று அமித்ஷா எண்ணிக்கை கூடுன்னு சொல்லிட்டாரு, ஆனால் ரெப்ரஸன்டேஷன் குறையும். இதை மக்கள்கிட்ட எப்படி விளக்க போறீங்க? இப்போ விளக்கி போனாங்க. அது மாதிரி எல்லா பொருட்களும் நம்ம பேசும்போது புரிஞ்சுடுவாங்க. எல்லா மக்களும் நம்ம கேரளா உள்ளிட்ட எல்லா எல்லா தரப்புலையும், அதாவது எப்படி நம்ம நீட்டை பற்றி சொன்னோம் இல்லையா, இப்போ குஜராத்தாக இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசத்தில் ஒரே ஒரு லாங்குவேஜ் அவங்க வச்சுருக்கிறாங்க, ஹிந்தி மட்டும்தான் புழக்கத்தில் இருக்குது. அவங்களுடைய தாய்மொழியெல்லாம் வழக்கத்தில் இல்லை, பேசப்படலை, அழிந்து போன மாதிரி தான். இப்போ நம்மளை மட்டும் 3 மொழிங்கிறாங்க. அதனால் எல்லாமே நம்ம மக்களை சந்திப்போம் இல்லையா, திருமண பிரச்சாரங்களும் திண்ணை பிரச்சாரங்கள் மூலம் நம்முடைய வீடுகள் தூரம் நோட்டீஸ் கொடுப்பது மூலம் மக்களை சந்திக்கும் போது இதனுடைய மறைமுகமாக தமிழகத்தை வஞ்சிக்கும் நிலையில் உள்ள இந்த ஒன்றிய அரசுடைய நிலைப்பாட்டை நம்ம எடுத்துக்கொள்வோம். அது ஒன்றிய அரசு நிச்சயமாக தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்தியாவுடைய விகிதாச்சாரம் குறையாதபடி, பிரதிநிதித்துவம் குறையாதபடி சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை மீண்டும் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறார்கள். அதுதான் நாங்கள் கோரிக்கையை கேட்குறோம், செய்யுங்க, எங்கள் உரிமையை பாதுகாக்க. இல்லை, இப்போ தென் மாநிலங்களில் அவங்களுடைய வெற்றி குறைவாக இருக்குங்கிறதுனால அதனால இதை வேணும்னு குறைக்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்களா, என்ன இது, அது எதுக்காண்டி பண்ணுறாங்க? இருக்கலாம், உள்நோக்கம் அதுவாக இருக்கலாம். எனக்கெல்லாம் தொகுதி குறைஞ்ச போது அந்த வட மாநிலத்தில் உள்ள ஒரு 4 மாநிலத்தில் மட்டுமே அவங்க வெற்றி பெற்றாலே ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நிலையில் உருவாகும். ஏன்னா அங்கே மக்கள் தொகை அதிகம், தொகுதி எண்ணிக்கை கூடும். அதனால அவங்களுடைய உள்நோக்கம் அதுவாக இருக்குமோன்னு சந்தேகப்படுறோம். சமூகநலத்துறை திட்டங்கள் நமக்கு நம்ம பாப்புலேஷன் நமக்கு எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோ அதெல்லாம் கம்பேரிட்டிவா நார்தன் ஸ்டேட்ஸ், அதாவது அதிகமாக மக்கள் தொகை கட்டுப்படுத்த திட்டத்தை செயல்படுத்த இவங்களுக்கு எப்படி இருந்து ஒரு பிக்சர் நமக்கும் அவங்களுக்கும் கம்பேரிட்டிவா சமூக நலத்துறை. ஏன்னா பெரும்பாலும் மக்கள் நேரடியாக பாதிக்கிற விஷயங்கள் சமூக நலத்துறை நமக்கு சமூகத்துக்கு நம்ம உயர்ந்த நிலையில் இருக்கும்.
கம்பேரிட்டிவ் அவங்க எப்படி இருக்காங்க நம்ம எப்படி இருக்கோம். வேணா எடுத்து தரோம். டெய்லி நான் வந்து உங்களுக்கு உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ள மாநிலங்கள் எடுத்து தரேன். ஏன்னா இவ்வளவு மருத்துவத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். சென்னை வந்து மருத்துவ கேபிட்டல்னு இருக்கிறோம். வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் இங்கே வந்து சிகிச்சை எடுக்க வராங்க. ஆனால் இன்னும் மாட்டு மூத்திரம் குடிச்சா காய்ச்சல் போயிடும்னு சொல்கிறவங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க? என்ன சமூக முன்னேற்றம் இல்லையா? அதனால் நம்ம வந்து இன்னும் விழிப்புணர்வு உண்டாக்கணும். அவங்களாம் இன்னும் விழிப்புணர்வு உண்டாக்கணும். கல்வி வளர்ச்சி உண்டாகணும். வட இந்தியாவில் சமூக விழிப்புணர்வு இன்னும் உண்டாக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய ஓகே. நன்றி.